இந்த பொங்கல் தமிழுக்கு சிறப்பா இருக்கோ இல்லையோ, தெலுங்கு இண்டஸ்ட்ரிக்கு பக்காவா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அந்த ஒரு படத்த தவிர, நான் பார்த்த 3 படத்திலே 2 படம் சிறப்பா இருக்குன்னு சொல்லணும். அதுலயும் இந்த படம் இருக்கே, வேற மாரி ஒரு படம். கண்டிப்பா மிஸ் பண்ணவே கூடாத படம். என்ன படம் தானே கேட்கிறீங்க? என்ன படம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபுல் வீடியோ பாருங்க. "அனகனங்கா ஒக்கராஜு" நம்ம நவீன் பால் செட்டி, மீனாட்சி சௌத்ரி, ராவு ரமேஷ் மற்றும் பலர் நடிச்சு மிக்கி ஜே மேயரோட இசையில மாரி இந்த படத்த டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா ரொம்ப சிம்பிள்ங்க. ஜமீன்தாரா பேருக்கு மட்டும் வாழ்ற ஹீரோ. சொத்து பத்துலாம் எதுவும் இல்லாம ரொம்ப கஷ்டத்துல இருக்காரு. அப்படி இருக்கும்போது அவங்களோட அத்தை பையனுக்கு ஒரு வசதியான சம்பந்தம் கிடைச்சுன்னு அவர் அவமானப்படுறாரு. அந்த அவமானத்த போக்குறதுக்கு நான் ஒரு பணக்கார பொண்ண கல்யாணம் பண்ணி காட்டுறேன்னு சேலஞ்ச் பண்ணி வந்துறாரு. அப்போ ஹீரோயினோட என்ட்ரி, ஹீரோயின எப்படி எப்படியோ வளைச்சு போட்டு கல்யாணம் பண்ணிடுறாரு. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவருக்கு ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அந்த ட்விஸ்ட் கேட்டதுக்கு அப்புறம் ஷாக் ஆகி, அதுலருந்து மீண்டு அவரோட லட்சியத்த அனுபவிச்சாரா? இல்ல அந்த லைஃப் அதுக்கப்புறம் அவர் எப்படி மாத்திச்சு? கிளைமாக்ஸ் என்ன ஆச்சுன்றது தான் இந்த படத்தோட சின்னதா ஷார்ட்டா சொல்லணும்னா. ஸோ எனக்கு இந்த படத்துல என்ன பிடிச்சிருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட பெர்ஃபார்மன்ஸ் நம்ம நவீன் பாலிச்சேரி கிட்ட ஆரம்பிச்சு நல்லா பண்ணியிருந்தாரு. இதுக்கு முன்னாடி பண்ண படம் வந்து ரொம்ப வேற விதமான ஒரு கேரக்டர். பட் இந்த படம் ஒரு ஆட்டிட்யூடா ஒரு ஜமீன்தாரா ஓப்பனிங்கே சூப்பரா இருந்துச்சு. அதுக்கு அடுத்து மீனாட்சி சௌத்ரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாம் ரொம்ப கியூட்டா பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் கிரிஞ்சா ஓவர் ஆக்டிங் மாரி இருக்கும். பட் படத்தோட பார்க்குறப்போ அது நல்லா இருந்தது. அண்ட் தென் செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் மெச்சூர்டான கேரக்டர். அதுவும் நல்லா இருந்தது. மற்ற கேரக்டர்ஸ், மற்ற பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே ரசிக்கும்படியா தான் இருந்தது. எதுவுமே உங்களுக்கு போர் அடிக்கிற அளவுக்கு பெருசா எதுவும் இல்ல. கிரிஞ்சாவும் எதுவும் தெரியல. நல்லா இருந்தது. அதை தாண்டி படத்தோட இந்த ஸ்கிரீன் பிளே ரைட்டிங் ஒரு படம் ஒரு ஜாலியான படம். அதுக்குள்ள கொஞ்சம் பாலிடிக்ஸ், கொஞ்சம் எமோஷன், கொஞ்சம் லவ் இதெல்லாம் கலந்துடுச்சு. தெலுங்கு ஃபேன்ஸை ரொம்ப ஃபுல்ஃபில்லிங்கா கொடுக்கணும்னு நினைச்சு முயற்சி பண்ணிருக்காங்க. அது ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படம் பார்க்குறவங்களுக்கு அங்கங்க சிரிக்க வைக்கிறதா இருக்கட்டும், அங்கங்க எமோஷன் வர வைக்கிறதா இருக்கட்டும், ஒரு 10 இடத்துல ட்ரை பண்ணாங்கன்னா ஒரு 7 இடத்துல சிரிக்க வைக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு இது மோசம் இல்லாத ஒரு திரைக்கதை தான் எனக்கு தெரிஞ்சது. மூணாவது இந்த படத்தோட இசை பாடல்கள்ன்றது கம்ப்ளீட்டா தெலுங்கு ஃபிளவர் உள்ள அவங்கள ஃபேன் சாட்டிஸ்ஃபை பண்ணதா இருந்தது. அதுல கண்டிப்பா அவங்க நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அதுல முக்கியமா இந்த எக்கடா எக்கடான்ற ஒரு பாட்டு நிஜமாவே ஆல்ரெடி வைரலா இருந்தது. அந்த படத்திலையும் அது ஒரு ரீல்ஸ்க்காக தான் பயன்படுத்தப்படும். இந்த நிஜத்திலுமே அதை ரொம்ப நிறைய ரீல்ஸ்க்காக பயன்படுத்தியிருக்காங்க. ஒரு நல்ல பாடல் தான் சொல்லலாம். ஸோ மியூசிக்கும் நல்லா இருந்தது. அண்ட் மோரோவர் சினிமாட்டோகிராஃபி விஷுவலி பார்க்குறப்போ ஒரு கலர்ஃபுல்லான படம். கிராமத்துல நடக்கிற கதை தான். ஸோ அதை சுற்றி இருக்கிற விஷயங்களை காட்டின விதம் ரொம்ப கலர்ஃபுல்லா இருந்தது. நல்லா இருந்தது. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் நல்ல படம் தான். எனக்கு தெரிஞ்சு குறையா தெரிஞ்சது செகண்ட் ஹாஃப்ல வர சில விஷயங்கள் கொஞ்சம் லேகா இருக்கிற மாதிரி இருந்தது. யூஷுவலான தெலுங்கு ஃபிளேவரா இருந்தது. பட் ஸ்டில் இட் வாஸ் என்டர்டைனிங். பெருசா போர் அடிக்கல. ஸோ இந்த படம் எனக்கு அங்கனக்கா ஒக்கராஜு எந்த அளவுக்கு என்டர்டைன் பண்ணிச்சுன்னு பார்த்தீங்கன்னா 100க்கு வந்து 65 கொடுப்பேன். உண்மையிலேயே தெலுங்கு இண்டஸ்ட்ரிக்கு இந்த சங்கராந்தி அவங்களுக்கு ஒரு சிறப்பாக தான் இருந்திருக்கு. ஒரு படம் சிறந்த படமா இல்லைனா கூட மொக்க படமா இருந்தால் கூட அது கலெக்ஷன்ல பெருசாக பாதிக்கப்படல. ஸோ என்ன கேட்டிங்கன்னா சிரஞ்சீவிகாருக்கு பார்க்குறோம் இந்த படம் பெஸ்ட் படம் நான் சொல்லுவேன். தெலுங்கு ஃபேன்ஸ் தாராளமாக இந்த படத்துக்கு ஒரு ட்ரை கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி சினிமா மசனம் பொலிட்டிக்கல் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சீ நெக்ஸ்ட் டைம் தென் பை ஃப்ரம் உங்கள் விஜய் கிராதகன். நேயர்கள் அனைவருக்கும் இனிய தைத்து நல்வாழ்த்துக்கள்.